மெதுவாக திருக்குன்னா பிக்கப் அனல் பறக்குங்க. ஆனால் சடனாக இருக்குன்னா போகவே போகாது. பாருங்கள், பயங்கரமாக ரேஸ் ஆகலாம் செய்யும் கிளச்சு பிடிச்ச மாதிரி. வணக்கம், நான் உங்கள் சக்தி எஸ்கே. சரி வாங்க, நம்ம சூறா எடுத்துலாடி ஒரு ரவுண்டு கிளம்பலாம். எப்படி இருக்கா நம்ம சூறா? சைடு டோர் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபோட்டோகிராஃபோடைய ஒரிஜினல் லுக்கு வந்துருச்சுலாங்க. இன்னும் பெயிண்டிங் அப்புறம் பாருங்கள், இன்னும் பர்ஃபெக்டாக வருவோம். சரி வாங்க, நம்ம அப்படியே பெட்ரோல் வாங்கிட்டு கேரேஜ் போவோம். ஏரியா மண்ணுங்கிறதா தாங்க கல் வச்சு நிப்பாட்டிருக்கேன். இதே ரோடு இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம், தாராளமாக சரிச்சு நிப்பாட்டலாம். சரிஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது. இதுதான் பெட்ரோல் எவ்வளோ கிடக்குங்க. நான் தான் 50 ரூபா பெட்ரோல் உள்ள ஊற்றினேன். 220 வச்சுக்கிட்டு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். சரி போவோமாங்க. வண்டியோட டாப் ஸ்பீடு செக் பண்ணி ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. டாப் ஸ்பீடு செக் பண்ணுறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. எவ்வளோ பெரிய டயரு. டாப் ஸ்பீடு செக் பண்ணுறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, வண்டியோட கிளச்சு கொஞ்சம் வீக்காக இருக்குங்க. என்னப்பா என்ன சிக்கல்னா பாருங்கள், திருக்கிற ரைஸ் ஆகி போகுது பாருங்கள், சரிதா? பயங்கரமாக ரைஸ் ஆகி போகுது. கிளச்சு வீக் ஆகிடுச்சு. மற்றபடி பிக்கப் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் கிளச்சை வேலை பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் டாப் ஸ்பீடு செக் பண்ணலாங்க. எப்படியும் வண்டியில் மீட்டர் கிடையாது, ஃபோனோட ஜிபிஎஸில் தான் ஸ்பீடு செக் பண்ண போகிறோம். ஜம்முன்னு இருக்குது பிரேக் அடிக்கிறதுக்கு. பாருங்கள், பயங்கரமாக ரைஸ் ஆகி போகுது. சடன் பிக்கப் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் எப்போயுமே வண்டியில் போட மாட்டேங்க. ஏன்னா பல்க்குக்கு பாதையை காணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாதி நேரம் வண்டி நிப்பாட்டி வச்சிருப்பேன். 3 வண்டியிலால் 3 வண்டியை மாற்றி மாற்றி ஓட்டுறதால பெட்ரோல் நிற்கிற இடத்துலேயே காத்தா போயிடும். அதனால் கேனில் வாங்கி வச்சுருவேன். இந்த இருக்காமல் பாருங்கள், சிங்க குட்டி. நான் எப்போ பெட்ரோல் வாங்கினாலும் இந்த பல்க்குக்கு தாங்க வருவேன். மைலேஜுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது மற்ற பல்கை விட. தூத்துக்குடிக்கல நான் தம்பி ரொம்ப நாள் வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். ஆமாடா, பெட்ரோல் வாங்கிட்டு அப்படியே கேரேஜில் போய் வண்டியை விட்டுட்டு, இதெல்லாம் நீங்கள் வைக்கிற பெட்ரோல் விலைக்கு இந்த வண்டியில் என்னால் இப்போதைக்கு ஓட்ட முடியாது. இதுக்கு இந்த வண்டியை வாங்கினீங்கன்னு கேட்டுறாதடா. வாங்கினீங்க இல்லை, தயாரிச்சிங்க. 100 ரூபாய்க்குடா. ம் தம்பி 11:18 சரியா? 18 டைமை மறந்துட்டு திரும்ப கேட்குறாத. ஏன்னா நானே மறந்துடுவேன். ஃபோன் உள்ள வச்சுட்டா நானும் மறந்துடுவேன். டைம் ஞாபகம் இருக்குல்ல? 11:18. இதெல்லாம் வீடியோவில் போட்டுறாதீங்க. வீடியோ பார்ப்பேன், எனக்கு இது ஷேர் பண்ணி விட்ருங்க. சரிடா. அப்போ ஷேர் பண்ணாமல் அண்ணன் வீடியோவை நீ பார்க்கறது இல்லை. என்ன இல்லை தம்பி, கொஞ்சம் மிஸ் ஆகிட்டேனா? சரி தம்பி, தேங்க்ஸு. வட்டுமா, பை. இந்த பல்க் ஓப்பன் பண்ணலேருந்து இங்கே தாங்க வந்து ரெகுலராக பெட்ரோல் போட்டுகிட்டு இருக்கிறேன். இங்கே போட்டால் ஓரளவுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸ்ரீவெளிலாம் பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் கிடைக்கும் இந்த பல்க்லாம் பெட்ரோல் போட்டால். மெதுவாக திருக்குன்னா பிக்கப் அனல் பறக்குங்க. ஆனால் சடனாக இருக்குன்னா போகவே போகாது. பாருங்கள், பயங்கரமாக ரேஸ் ஆகலாம் செய்யும் கிளச்சு பிடிச்ச மாதிரி. கிளச் பிளேட்டை மட்டும் மாற்றினா டாப் ஸ்பீடு பயங்கரமாக செக் பண்ணலாம். அடுத்து நம்ம நேராக கேரேஜ் தாங்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம நாலாக்கீரிலே தாங்க போயிட்டு வந்துருக்குறோம். ஏர் ஃபில்ட்ரு நம்ம ஆல்டர்னேட்டிவாக போட்டதுனால கொஞ்சம் ரைசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ரைசிங்கை விடாமல் போயிட்டுருக்கிறது நல்லது. இல்லைனா ஆஃப் ஆகும் டக்குன்ட்டு. நேற்று நம்ம பேட்டரி சார்ஜ் போட்டு மாட்டியிருக்கிறோம். கொய்யாமல் செல்ஃபு போட்டால் பேட்டரி உட்காந்துடலாங்க. இவ்வளோ வேலைகள் பார்க்குறதுனால நான் ஒன்றும் மெக்கானிக்கெலாம் இல்லைங்க. வண்டியை வாங்கி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். பேருக்கு மெக்கானிக்னு சொல்லிக்கலாம். ஆனால் நம்ம ஒரிஜினல் மெக்கானிக் கிடையாது. ஹெவி டிராஃபிக்கு. வண்டிக்கு லைட்டிங்கு இண்டிகேட்டர்லாம் சீக்கிரம் மாட்டணுங்க. எல்லாம் பெயிண்டிங் முடிச்சுட்டு லைட்டிங்லாம் ஜம்முன்னு ஆல்ட்ரேஷன் வேறு மாதிரி பண்ணலாம். வண்டியை ஃபுல்லாக அடி சீரியல் செட்டை போட்டு வண்டியை செலுக்கி விடுறோம். சொன்னல ஆக்சிலேட்டர்லேருந்து கைட்டு தான் ஆஃப் ஆகிடுவாப்பில் நம்ம ஆள். ஃப்ரண்ட்டோட கேரேஜுக்கு வந்துட்டோம். நானும் என்னென்னமோ பண்ணி இந்த கார்பெட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த ரைசிங் ப்ராப்ளம் விட மாட்டேங்குது. அன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரைசிங் ஏறிடுச்சிங்க. இதுதான் மெக்கானிக்குக்கும் நமக்குள்ள வித்தியாசம். சரிங்க, இப்போதைக்கு நம்மக்கிட்ட
220cc ஒரு மோட்டோ கிராஸ் இருக்குது. மைலேஜுக்காக 100cc ஒரு மோட்டோ கிராஸ் இருக்குது. ஸ்ரீவள்ளி அண்டு சூரா, சரிங்களா? இவங்க 2 பேர் நம்மளுடைய ஃபேவரட் பைக்கு பேர் வச்சாச்சு. நம்மகிட்ட 3ஆவதாக இருக்குது பாருங்கள் ஒரு 220. இதுதான். இதுக்கு நம்ம இது வரைக்கும் எந்த பேரும் வைக்கல, பேர் வைக்கவும் தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஒரிஜினல் அப்படியே இருக்குது. நம்ம கைப்பட்டு இதில் எதுவுமே மாறல. ஸோ இதை மாற்றணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இவங்கள ரெடி பண்ணதுக்கே வீட்டில் கிளியும் கிழிக்கிறாங்க. நிம்மதியாக உட்காந்து போக முடியல. பைக்கு நல்லா இருந்த பைக்கை எப்படி பண்ணி வச்சிருக்காடின்ட்டு. இந்த மாதிரி லுக்கு உங்களுக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்குது. ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்தா அது எப்படி தெரியுதுன்னே தெரியல. சரி போட்டும். ஆனால் அதுக்கும் ஒரு டிசைன் வச்சுருக்கிறேன். டிசைனை மாற்றுறதுக்கு முன்னால் அதில் இன்னும் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முக்கியமாக அந்த பைக்கை வந்து அப்படியே ஒரிஜினல் கூட இருக்கட்டுங்க. ஆனால் அந்த பைக்கில் வித்தியாசம் ஒன்று பண்ணணும். பைக்குக்கு டர்போ மாட்டினா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செக் பண்ணணும். டர்போ நாசு இதெல்லாம் போட்டு வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது, ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சொல்லி தெரியறதை விட அனுபவத்தில் நிறைய தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அது அனுபவம் ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. டர்போ பர்சன் எல்லாம் இங்கே கிடச்சிரும். ஆனால் நாசு இங்கே கண்டிப்பாக கிடைக்காது. நாசுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நைட்ரோ கேஸ் தான். இங்கே இருக்கிற பிட் ஷாப்பில் எங்கேயுமே நைட்ரோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. கார் மாடிஃபைல கூட கேட்டுட்டேன், கார் மாடிஃபை பண்ணுற இடத்துல கூட கேட்டுட்டேன், இல்லை. ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கிற ஊரில், இப்போ நான் இருக்கிற ஊர் தூத்துக்குடி, இங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஏதோ பிட் ஷாப்லையோ இல்லை கார் மாடிஃபை பண்ணுற இடத்துலையோ நாசு இல்லை நைட்ரோ கேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெயிண்டிங் சூஸிங் பார்த்தீங்கன்னா சூரா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தாங்க. அவனோட ஒரிஜினல் கலர் ப்ளூ தான். ப்ளூக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்ரீவள்ளி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் பிளாக்கு. ஸோ ஃபுல் பிளாக்லேயே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கம்ப்ரஸர் மோட்டர் மட்டும் வரட்டும், பெயிண்டிங்லாம் அடித்து தீயாக்கும். அதுக்கப்புறம் லைட்டிங் ஆல்ட்ரேஷன் போகும். அதுக்கப்புறம் ட்ராவலிங் போகுங்க, சரிங்களா? எப்படியும் லடாக் போனால் இந்த டைமில் கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா புதுசுக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது லடாக்குன்ட்டு இங்கே இருக்க சிட்டிக்குள்ளேயே 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு ஓட்டிகிட்டு இருக்க. லடாக் போறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போகலாங்க, கந்து வெட்டி கடன் வாங்கினாலும் போகலாம் லடாக்குக்கு. போகணுன்னு ரொம்ப நாள் எனக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு போனோன்னா பெட்ரோல் சார்ஜோட கேஸ் சார்ஜ் தான் அதிகமாக இருக்கும். இவங்க போடுற ஃபைனுக்கு தான் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட இன்னொரு பைக் இருக்குல்ல, அதுக்குள்ளே அதையும் ரெடி பண்ணிட்டு அவனுக்கு ஒரு பேரை வச்சுட்டு லடாக் கிளம்புவோம். எப்படி இந்த டைமில் போக முடியாது, பயங்கரமான வின்டரு, அங்கே பயங்கரமாக இருக்கும். ரோடே பனியோடு தான் இருக்கும். எப்படியும் மேக்கு அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? மேக்கு அப்புறம் ரோட்ஸில் கொஞ்சம் ஓப்பன் ஆகும், அப்புறம் பார்ப்போம் நம்ம. சரி, ஓகே. வீடியோவில் ஸ்பீச் தான் இருக்குன்னு யாரும் அதிகமாக கோவப்பட்டுறாதீங்க, சரிங்களா? நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போக 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 உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியும், சரிங்களா? நீங்கள் பார்க்குற நம்மளோட சேனலில் நிறைய வித்தியாசமான வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக தான் ரெடி பண்ணியிருப்பேன். இன்னும் போக போக இதோட பயங்கரமான வீடியோஸ்லாம் இருக்குது, அது ஒவ்வொன்றா வருங்க, சரிங்களா? சரி, ஓகே. ஐ லவ் யூ ஆல். பாய். அடுத்த வீடியோவில் வரேன். சரி, ஓகேடா தங்க. உனக்கு நேரம் வர வரைக்கும் இங்கேயே நெல் பத்திரமா. அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெடி பண்ணலாங்க, பிரித்து வச்சாப்பில் அப்படியே இருக்குது. தம்பி அதுக்கப்புறம் வரல. அதையும் ஒன்று க்ளீன் கொஞ்சம் ஆயிலாம் இறக்கி விட்டாச்சு. உள்ள இன்ஜின் எல்லா இடமும் தண்ணி தாங்க, ஃப்ளட்டில் நனைஞ்சதில்ல. சரி, இப்போதைக்கு உள்ள நில்றா தங்கம். எத்தனை பைக் வச்சுருந்தாலும் மெயின்டெனன்ஸ் தாங்க முக்கியம். மெயின்டெனன்ஸை நம்ம சரியாக பண்ணல நீங்களாம் பைக்கு குறை சொல்லவே முடியாது. மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலாம், அது நம்மளோட தப்புங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் என்ன மெயின்டெனன்ஸுங்க? ஆயிலே வருஷத்துக்கு ஒரு தான் மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்.